Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம 10th standard science-க்கு இந்த half yearly 2025க்கான இம்பார்ட்டண்ட்டான டீடைல் கொஷின்ஸ் தட் இஸ் 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஷின்ஸ் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஹாஃப் இயர்லிக்கு 10 சயின்ஸ்க்கு ஃபுல் போர்ஷன் இருக்குது. மொத்தம் 22 லெசன்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் தவிர்த்து. இந்த 22 லெசன்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான 4 மார்க் அண்ட் 7 மார்க் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் வந்து இப்போ 4 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அந்த 4 மார்க் கொஷின்ஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதே போல் 3 7 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுவும் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். சாப்டர் 1ல பாருங்க, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் எக்ஸாம்பிள்ஸ். நிலைமத்தின் பல்வேறு வகைகளை விளக்குக. ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை கூறுக. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்கவும். டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ராக்கெட் ஏவுதலை விளக்குக. கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகளை விவரி. Chapter 2, list any 5 properties of light. ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை விவரி. Explain the construction and working of a compound microscope. கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்படும் விதத்தையும் விளக்குக. Differentiate myopia and hypermetropia. கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. Chapter 3, derive the ideal gas equation. நல்லியல்பு வாயு சமன்பாடை வருவி. Explain the experiment of measuring the real and apparent expansion of a liquid with a neat diagram. திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை அளவிடும் சோதனையை தெளிவான படத்துடன் விவரி. Chapter 4, what is meant by electric current? Name and define its unit. Which instrument is used to measure the electric current? How should it be connected in a circuit? மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அலகை வரையறு. மின்னோட்டத்தினை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும்? அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும்? Explain about domestic electric circuits. வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்றை விளக்கவும். What are the advantages of LED TV over the normal TV? List the merits of LED bulb. சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட LED தொலைக்காட்சி பெட்டியில் ஏற்படும் நன்மைகள் யாவை? LED விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. Chapter 5, what do you understand by the term ultrasonic vibration? State 3 uses of ultrasonic vibrations. Name 3 animals which can hear ultrasonic vibrations. மீயொலி அதிர்வுறுதல் என்றால் என்ன? மீயொலி அதிர்வுகளை பயன்பல் யாவை? மீயொலி அதிர்வுகளை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. What is an echo? State 2 conditions necessary for hearing an echo. What are the medical applications of echo? How can you calculate the speed of sound using echo? எதிரொலி என்றால் என்ன? எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகளை கூறுக. எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுக. எதிரொலியை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண்க. Chapter 6, compare the properties of alpha, beta and gamma radiations. ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. What is a nuclear reactor? Explain its essential parts with their functions. அணுக்கரு உலை என்றால் என்ன? அதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரிக்க. Chapter 7, calculate the number of water molecules present in 1 drop of water which weighs 0.18 g. 0.18 கிராம் நீர் துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக. Give the salient features of modern atomic theory. நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. Derive the relationship between relative molecular mass and vapor density. ஒப்பும் மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. Chapter 8, state the reason for addition of caustic alkali to bauxite ore during purification of bauxite. Along with cryolite and alumina, other substances is added to the electrolyte mixture. Name the substance and give one reason for the addition. பாக்கெட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன? அலுமினா மற்றும் கிரையோலைட்டுகள் இன்னும் ஒரு பொருள் மின்பகுளியுடன் சேர்க்கப்பட்ட அலுமினியம் பிரிக்க உதவுகிறது. அது என்ன? அதற்கான காரணம் என்ன? Explain smelting process. ஊது உலையின் உருக்கு பிரித்தலை விவரி. Explain the chemical properties of iron. இரும்பின் வேதிப்பண்புகளை கூறுக. Chapter 9, write short note on saturated solution, unsaturated solution. குறிப்பு வரைக. தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். Write notes on various factors affecting solubility. கரைதிறனை பாதிக்கும் வெவ்வேறு காரணிகள் பற்றி குறிப்பு வரைக. In what way hygroscopic substances differ from deliquescent substances? ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் யாவை? Chapter 10, what are called thermolysis reactions? வெப்பச்சிதைவு வினைகள் என்பது யாவை? Explain the types of double displacement reaction with example. இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. How does pH play an important role in everyday life? அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது? What is chemical equilibrium? What are its characteristics? வேதிச் சமநிலை என்றால் என்ன? அதன் பண்புகள் யாவை? Explain the single displacement reaction with example. ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக.
Chapter 11, what is called a homologous series? Give any three of its characteristics. படிவரிசை என்றால் என்ன? படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகளை கூறுக. How is ethanol manufactured from sugarcane? கரும்பு சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? Explain the mechanism of cleansing action of soap. சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக. Chapter 12, differentiate the following monocot root and dicot root, aerobic and anaerobic respiration. வேறுபாடு தருக. ஒரு இதை தாவரவேர், இருவிதை இலை தாவரவேர், காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம். How does the light dependent reaction differ from light independent reaction? What are the end product and reactants in each? Where does each reaction occur within the chloroplast? ஒளிச்சேர்க்கையின் ஒளி சார்ந்த செயல் எவ்வாறு ஒளிச்சாராத செயலிலிருந்து வேறுபடுகிறது? இந்நிகழ்ச்சியின் ஈடுபடும் மூலப்பொருள்கள் யாவை, இறுதிப் பொருள்கள் யாவை? இவ்விரு நிகழ்ச்சிகளும் பசுங்கணிகத்தில் எங்கு நடைபெறுகின்றன? Chapter 13, how is the circulatory system designed in leech to compensate the heart structure? அட்டையின் இதய அமைப்புக்கேற்ப அதன் சுற்றோட் மண்டலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது? Explain the male reproductive system of rabbit with the labeled diagram. முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக. Chapter 14, what is transpiration? Give the importance of transpiration. நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. Differentiate between systole and diastole. Explain the conduction of heartbeat. Systole மற்றும் diastole வேறுபடுத்துக. இதய துடிப்பின் பரப்புதலை விளக்குக. Enumerate the functions of blood. இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. Chapter 15, with a neat labeled diagram, explain the structure of a neuron. நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி. Illustrate the structure and functions of brain. மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக. Describe the structure of spinal cord. தண்டுவடத்தின் அமைப்பினை விவரி. Classify neurons based on its structure. நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக. Chapter 16, name the gaseous plant hormone. Describe its 3 different actions in plants. Which hormone is known as stress hormone in plants? Why? வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? தாவரங்களில் அதன் 3 செயல்பாடுகளை எழுதுக. தாவரங்களின் இருக்குநிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது? ஏன்? Write the physiological effects of gibberellins. ஜிப்ரெல்லின்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. What are the conditions which occur due to lack of ADH and insulin? How are the conditions differ from one another? ஆன்டிடயோட்ரிக் ஹார்மோன் மற்றும் இன்சுலின் குறைவாக சுரப்பதால் உண்டாகும் நிலைகள் யாவை? இவை இரண்டும் எவ்வாறு வேறுபடுகிறது? Chapter 7, with a neat labeled diagram, describe the parts of a typical angiosperm ovule. பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. What are the phases of menstrual cycle? Indicate the changes in ovary and uterus. மாதவிடாய் சுழற்சியில் நிலைகள் யாவை? அந்நிலைகளின் போது அண்டகம் மற்றும் கருப்பையில் நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுக. Chapter 18, explain with an example the inheritance of dihybrid cross, how it is different from monohybrid cross. தகுந்த எடுத்துக்காட்டுடன் இரு பண்பு கலப்பை விளக்குக. இது ஒரு பண்பு கலப்பிலிருந்து எவ்வகையில் வேறுபடுகிறது? The sex of the newborn child is a matter of chance and neither of the parents may be considered responsible for it. What would be the possible fusion of gametes to determine the sex of the child? புதிதாக பிறந்த குழந்தையின் பாலின நிர்ணயம் ஒரு தற்செயல் நிகழ்வு. தாயோ தந்தையோ இதற்கு பொறுப்பாக கருத முடியாது. குழந்தையின் பாலினத்தை எத்தகைய இன செல் இணைவு முடிவு செய்கிறது? Chapter 19, how do you differentiate homologous organs from analogous organs? அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள்? Write the principles of Lamarckism. லாமார்க்கியத்தின் கொள்கைகள் பற்றி கூறுக. What is variation? Write its types. வேறுபாடுகள் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? Natural selection is a driving force of evolution. How? பரிமாணத்திற்கான உந்த விசையாக இயற்கை தேர்வு உள்ளது எவ்வாறு? Chapter 20, distinguish between somatic gene therapy and germline gene therapy, undifferentiated cells and differentiated cells. வேறுபடுத்துக. உடல் செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இன செல் ஜீன் சிகிச்சை, மாறுபாடு அடையாத செல்கள் மற்றும் மாறுபட்ட செல்கள். Describe mutation breeding with an example. சடுதி மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுடன் விவரி. What are stem cells? Explain stem cell therapy and its types. குருந்தணுக்கள் என்றால் என்ன? குருந்தணு சிகிச்சை மற்றும் அதன் வகைகள். Chapter 21, suggest measures to overcome the problems of an alcoholic. மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வை தருக. Explain briefly about the treatment of cancer. புற்றுநோய் சிகிச்சை பற்றி. Next, Chapter 22, how does rainwater harvesting structures recharge groundwater? மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்கின்றன? How will you prevent soil erosion? மண்ணரிப்பினை எவ்வாறு தடுப்பீர்கள்? Enumerate the importance of forest. காடுகளின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக. That's it. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ண முடியும். இதோட PDF லிங்க் நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.